இந்தியாவில் தேர்தல் நடைமுறைப்படுத்துவது எதுக்கு அப்படின்னா, ஒரு நல்ல தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் அந்த தேர்தல் முறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேர்தல் முறை மூலம் மக்கள் தனக்கு விருப்பமான இல்லை மக்களுக்கே நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவனை மக்களே தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலத்தினால தான் தேர்தல் ஜனநாயக முறைப்படி அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துக்கிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலை வந்து மக்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பல நல்ல தலைவர்களை இழந்திருக்காங்க தமிழக மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட வந்து பணம் கொடுக்குற ஆளுக்கு வாக்களிக்கிறாங்க, பொய் பேசி வாக்கு கேட்குற ஆளுக்கு ஓட்டு போடுறாங்க, ஜாதி பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்க, மதம் பார்த்து ஓட்டு போடுறாங்க, யாரும் நல்ல தலைவனை பார்த்து ஓட்டு போடுறதில்ல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு நல்ல தலைவனை மக்கள் இழந்திருக்காங்க அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் தாங்க. இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்ந்த காலத்தில் அவரை பற்றி பல விமர்சனங்கள் வந்து கட்சிகள், அதாவது மாற்று கட்சிகள் வச்சாங்க. அதே வந்து மக்கள் நம்பிக்கை இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவருடைய கேப்டனுடைய முழு கேரக்டர் தெரிஞ்ச உடனே இன்னைக்கு அவரை வந்து எல்லோரும் புகழ்ந்துக்கு இருக்காங்க. அந்த புகழ்ந்துக்கு இருக்கிறதுனால எங்கோ மக்கள் வந்து நம்ம மக்கள் திரும்பிடுவாங்களோன்னு சொல்லி அதே வசைப்பாடிய அந்த கட்சிகள் இன்னைக்கு அவரையும் வந்து போற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம தமிழகத்துடைய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் செய்த தியாகங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறைக்கப்படுகிறது அப்படி சொல்லலாம். அவங்க என்ன தியாகம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கிருக்க முடியும். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, அதில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடுங்க. இன்னைக்கு கேப்டனுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் செய்த தியாகங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரு சிங்கமா வந்து தமிழ் திரையுலகத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய மனைவியுடைய திறமைகள் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதே வந்து விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்து கட்சி பணியில் இருக்கும்போது அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய தைரியம் வந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே வந்து கேப்டன் வந்து உடம்பு முடியாமல் வீட்டில் இருக்கும்போது அவங்கள ஒரு நல்ல முறையில் ஒரு குழந்தை மாதிரி வந்து பார்த்துக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. இன்னைக்கு வந்து 7-8 வருஷமாக வந்து அவரை ஒரு முடியாதவரை, ஒரு உடம்பு முடியாதவரை வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்த்தாங்க, அவங்க எந்த முறையில் பார்த்தாங்க அப்படிங்கிறது முறை வந்து நம்மளுக்கு வெளியில் இருந்திருக்காளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வீட்டில் 7 வருஷத்துக்கு மேலே வந்து அவரை வச்சு பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு தினமும் வந்து அவர் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருந்துக்கிட்டு பல விஷயங்கள் பேசலாம். வெளியில் இருந்துக்கிட்டு வந்து கட்சியை வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து கைப்பற்ற பார்க்குறாங்க, கட்சியில் இருக்கிற பல கட்சிக்காரங்க வந்து கட்சி விட்டு வெளியே போகிறாங்க, இந்த கட்சியில் வந்து பிரேமலதா விஜயகாந்தோடைய தலையீடு அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நான் கட்சி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போனவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்க வந்து மாற்று கட்சியில் வந்து ஏதோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால போயிருக்கலாம். ஆனால் இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு, அந்த தலைவனை வழி நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யாருமே வந்து வெளி உலகத்தில் உணரவே முடியாது. 8 வருஷமாக வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதனை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். என்னப்பா இதுதானே, எத்தனையோ பேர் வந்து உலகத்தில் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, கணவன்கள் அவங்கள வந்து மனைவிமார்கள் பார்க்குறது இல்லையா அப்படின்னா பார்க்குறாங்க. இவங்க இதோட மட்டுமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. இவங்க வந்து கேப்டனை மட்டும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற டயத்தில் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவருடைய பிள்ளைகள் சண்முக பாண்டியன் இருக்காரு, விஜயபிரபாகரன், இவங்களையும் வந்து பார்க்கணும். இவங்களுடைய ஒவ்வொரு தேவைகளை வந்து செய்யணும். அம்மான்ற முறையில் வந்து பண்ணணும். இங்கே வந்து மனைவின்ற முறையில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இது மட்டும்தானா அப்படின்னா அடுத்த பார்க்கணும்னா காலேஜ், அவங்க வந்து கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரிய நிர்வாகத்தையும் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் வந்து கேப்டனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அதுபோக இந்த ஒரு மைண்டில் வந்து ஒரு 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 சரியான மைண்ட் இருக்காது. வீட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றது இல்லாமல் இங்கே கல்லூரியில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு பெண்ணாக இருந்து. சரி, கல்லூரியில் என்னென்ன பிரச்சனைகள், ஒவ்வொரு அட்மிஷன் போடும்போது அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தான் கட்சி.
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வந்து அவங்க நிர்வகிக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரே சமயத்தில் 4 இதை பார்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஒரு பெண்ணாக இருந்து அதே வந்து கட்சியில் பல பிரச்சனைகள். இதே வந்து மாற்று கட்சியை சேர்ந்தவங்க வந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். இந்த ஏற்கனவே வந்து கேப்டன் இருக்கிற சமயத்தில் வந்து 3வது கட்சியாக வளர்றது வந்து பல கட்சிகளுக்கு தமிழகத்தில் பிடிக்கல. ஏன்னா பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் வந்து 3வது கட்சியாக வந்து கேப்டன் வந்துக்கிருக்காரு அப்படிங்கிற போது அது கேப்டன் இருக்கும்போதே வந்து அவளுக்கு அவர் டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம், குடைச்சல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெளியே தெரியாத அளவுக்கு குடைச்சல் கொடுத்து அவரை வந்து மீடியாவில் வந்து ஒரு சிங்கமாக மறந்த மனுஷரை வந்து பல கேலி கூத்துக்கு ஆளாக்குற மாதிரி பண்ணாங்க. அது வந்து உள்ளே போய் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும் எந்த கட்சிக்காரங்க செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லோத்துக்கும் தெரியும். அப்போ வந்து மக்களுக்கு புரியல. மக்களுக்கு வந்து கேப்டனுடைய அவருடைய தன்மைகள், மனித தன்மைகள் எதுவுமே தெரியல. அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சது இல்லைன்னா மாற்று கட்சிகள் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா போய். அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து 10 தடவை பேசினா அது உண்மையாயிரும். அந்த மாதிரி தான் பொய்யை வந்து 10 முறை பேசும்போது அது உண்மை அப்படின்னு சொல்லி தமிழ மக்களும் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க வாக்குகள் போடும்போது இவர் இப்படியா இவர் உண்மையாக தான் பேசுகிறாருன்னு சொல்லி வாக்குகளும் போட்டு சரியான தலைவர் தேர்ந்தெடுக்க முடியாமல் போயிடுது. விஜயகாந்த் வந்து உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவங்களுடைய மனைவி வந்து பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா அவங்க அரசியல் ரீதியில் தான் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இப்போ வந்து அவரை கேப்டன் வந்து வீட்டில் பார்த்துக்கிறாங்க. பார்க்கும்போது வந்து அது ஒரு குடும்ப தலைவியாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதில் விமர்சனம் எதுவும் வரவும் இல்லை. அதே வந்து பிள்ளைகளை பார்க்கும்போது அம்மான்ற பேரில் பார்க்கும்போது அங்கேயும் விமர்சனங்கள் எதுவும் சந்திக்க முடியல. அதே வந்து கல்லூரிகள் பார்க்கும்போது நிர்வாகத்தில் இருக்கும்போது அங்கேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே தேமுதிக அப்படின்னு சொல்லி அவங்க கவனிக்கும் போது தான் அவங்க பல விஷயங்கள் வந்து விமர்சிக்கப்பட்டார்கள். என்ன விமர்சிக்கப்பட்டாருன்னா அவர் உடம்பு முடியாமல் இருக்கார், இவங்க எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த சமயத்தில் உதவிக்கு வந்தவர் தான் அவருடைய சகோதரர் சுதீஷ் வந்து ஒரு அக்கா அப்படிங்கிற முறையில் வந்து ஒரு உதவிக்கு வராரு. இன்றைக்கி தமிழகத்தில் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு மனைவிமாருக்கும் வந்து தம்பிகள் இருக்கான். அந்த தம்பிகள் வந்து அக்கான்ற முறையில் வந்து உதவி பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு பல பேர் வந்து பல கட்சியில் இருக்காங்க. பல கட்சியில் இருக்கிறவங்களே வந்து அங்கே தலையீடு வந்து சுதீஷுடைய தலையீடு இருக்குது, பிரேமலதா விஜயகாந்தோடைய தம்பியுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் கருத்து சொல்லியிருந்தாலும் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மனைவிமாருக்கும் ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பியும் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த உதவியை கூட வந்து அரசியல் பண்ணி அதில் ஆதாயம் தேடின கட்சிகள் தமிழகத்தில் பெரிய கட்சிகள் நிறையா இருக்குது. அப்படி ஒரு போராட்டத்திலையும் வந்து அவங்க தைரியமாக நின்று அந்த இடத்துல வந்து கட்சியும் பார்த்துக்கிட்டாங்க. கட்சியில் வந்து அவங்க வந்து கைப்பற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வச்சு பல பேர் வந்து அவங்களுடைய தலையீடு அதிகமாக இருக்குது, அவங்களுடைய கைக்கு போகுது, அதனால் வந்து நான் கட்சி விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கட்சியை விட்டு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்க மாற்று கட்சியுடைய வற்புறுத்தலின் போயிருக்கலாம். இன்னைக்கு வந்து எப்படி கட்சி மாறுறாங்களோ அந்த மாதிரி அன்னைக்கு வந்து வா என் கட்சிக்கு வா, உனக்கு இது தாரே அது தாரே அப்படின்போது அந்த நற்பாசியில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே அபாண்டமான பழிகளை சொல்லிட்டு மாற்று கட்சிக்கு தாவிட்டு ஓடினாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தேமுதிக கட்சி அதே மாதிரி இருக்குது. இன்னைக்கு இருக்கிற கட்சி அப்படின்னு பார்த்தா உண்மையான தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஓட வேண்டிய தொண்டர்கள்லாம் ஓடிட்டாங்க. இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பின்னாடியும் பிரேமலதா விஜயகாந்த் உடைய தைரியத்துக்காக பின்னாடி நிற்கிற திமுக தொண்டர்கள் நிறையா பேர் வந்து இன்னைக்கு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த கட்சியுடைய கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த தொண்டர்கள் இனி வந்து அடுத்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம், ஏன்னா இங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் உண்மையான தொண்டர்கள். இங்கே இருக்கிற வந்து எல்லா தொண்டர்கள்லாம் பிரேமலதா விஜயகாந்துடைய தைரியத்தை பார்த்து அவங்களுக்கு வந்து உறுதுணையாக நிற்கிறாங்க. கேப்டனை மருத்துவமனையிலேருந்து அழைச்சிட்டு வந்து கட்சி ஆஃபீஸில் பொதுச் செயலாளர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பதவியேற்றுக்கிறாங்க. அதுவே பல விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டது. ஒரு உடம்பு முடியாதவர், ஒரு நோய்வாய்ப்பட்டவர், அவர் எப்படி வந்து முடியாமலே கூட்டுக்கு வந்து ஒரு கட்சி ஆஃபீஸில் வச்சு உடனே அவசரமாக வந்து பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வந்து தமிழக கட்சிகள் விமர்சிக்கப்பட்டது. அதுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்னா அவசர காலத்தில் வந்து எல்லா கட்சியிலும் நடந்திருக்கு. அதிமுக கழகத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து அவசரமாக வந்து பன்னீர்செல்வம் பதவியேற்றார். அதே அவங்க வந்து இறந்த போது அம்மா வந்து இறக்கும் போது அன்னைக்கே நைட்டே அவசரமாக வந்து பதவியேற்றுக்கிட்டாங்க.
திமுக கழகத்தில் கலைஞர் ஐயாவுடைய செயல்பாடுகள் குறையும் போது துணை முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் வந்து பதவியேற்றார். இந்த மாதிரி ஒரு அவசர கால சூழ்நிலையில் கட்சியுடைய கட்டுப்பாட்டையும் கட்சியுடைய கனவுகளையும் வந்து காப்பாற்றுறதுக்காக அன்னைக்கு வந்து ஒரு தைரியமாக எல்லா எதிர்ப்பையும் மீறி எல்லோருடைய விமர்சனங்களையும் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டு அன்னைக்கு பதவி ஏற்றாங்க, பொதுச் செயலாளராக பதவி ஏற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைய வரைக்கும் யாரும் எதுவும் பேச முடியல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிரேமலதா விஜயகாந்த் பேசினாலோ இல்லை கேப்டன் விஜயகாந்த் வந்து பேசினாலோ மக்களுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு பல தலைவர்கள், பல கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, பல சினிமா தலைவர்கள், சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து அவர்களை புகழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. புகழ்வது வந்து இதயத்திலிருந்து வருதா, இது உதட்டளவில் வருதா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஆனால் புகழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த புகழ்ச்சி அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எந்த தலைவர்களுக்கும் வராது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லா கட்சியிலும் வந்து பல தலைவர்கள் இருந்திருக்காங்க, பல தலைவர்கள் வாழ்ந்துருக்காங்க, ஆண்டிருக்காங்க, இந்த தமிழகத்தை ஆண்டு இறந்துருக்காங்க. அவங்களோட வந்து பல பேர் வந்து விமர்சிக்கப்படுகிறார். இறந்த பின்னாடி சில பேர் விமர்சிப்பாங்க, இவர் வந்து இந்த இருக்கும்போது இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார் விமர்சிக்கப்படுகிறார். ஆனால் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து யாருமே விமர்சிக்கவே பட முடியல. அவர் இறந்த பின்னாடி தான் அவருடைய அருமைகள் எல்லோருக்கும் தெரியுது. மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவனை, மக்களுக்கு ஒரு உண்மையான தலைவனை, மக்களுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் எதாக இருந்தாலும் உண்மையான செய்யணும் அப்படின்னு நினச்ச தலைவனை வந்து இந்த தமிழக மக்கள் இழந்திருக்காங்க இல்லை, அவங்களே வந்து நிராகரிச்சிட்டாங்க. இன்னைக்கு கேப்டனுக்கு வந்து அன்றைக்கே வாக்களிச்சிருந்தா அவருடைய சேவைகள் சரி, அவருக்கான உதவி செய்யணுன்ற எண்ணம் சரி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த மாற்று கட்சிகளை சரி செஞ்சுருக்காங்க. அதை வந்து நம்பி மக்களை வந்து வாக்குகள் வைக்காமல் இன்னைக்கு கேப்டன் மாதிரி ஒரு நல்ல தலைவனை இந்த தமிழகம் இழந்திருக்கு. அந்த இழந்ததுக்கு தமிழக மக்களும் ஒரு காரணம் தான்.